பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 69ஆம் பாகத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அதாவது பார்த்தீங்கன்னா கர்த்தர் மிக அருமையாக நடத்திருக்கிறாரு. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அதாவது ஒரு ரொம்ப நாள் கண் தெரியாம கூட கூட இருக்கான்னு வச்சுக்கலாம். அவன் பார்வை அடைந்த உடனே என்னென்ன செய்யணுமா, அதாவது பார்வை நமக்கு யார் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். ஓகே, அது மாதிரி என்ன செய்வான், நம்ம சொந்தக்காரங்க பார்க்கணும், நம்ம நம்ம அம்மா அப்பா பார்க்கணும், இல்லாட்டி நம்ம கூட பிறந்தவங்க பார்க்கணும், நம்ம நண்பர்கள் பார்க்கணும், வீட்டுக்கு ஓடி இருப்பான். இது மனித இயல்பு, இது எல்லாருக்கும் உள்ளது, அது இயல்பு, யாருக்கிட்ட அதை சொல்லுவாங்க. ஆனா அங்க என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே நல்லா கவனிங்க, உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அப்போ அவன் வீட்டுக்கு ஓடல, சொந்த பார்க்க போல, அம்மா அப்பா பார்க்க போல, நண்பர்கள் பார்க்கல, யாருக்கு பின்னாடி இருக்காது, இயேசுக்கு பின் சென்றான்னு போடுவேன். இயேசுப்பா அந்த மேல நம்பிக்கை வச்சு, அந்த அளவுக்கு விசுவாசம் வச்சு இயேசப்பா மேல பிரியப்பட்டு இயேசுக்கு பின் சென்றான். ஏன்னா இயேசப்பா பின்னாடி ஏக கூட ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இவனு ஒருவனா இயேசு பின் சென்றான்னு சொல்லி நம்ம பையன் பார்க்கலாம். அப்போ இந்த குருடன் யாரு, இந்த குருடன் பேர் என்ன அப்படின்னு நீங்க ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஃபுல் வீடியோ போட்டிருக்கிற லிங்க்ல போய் பாருங்க. நீங்க லிங்க்ல பார்க்கும்போது அந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம எதையே நம்ம ஷேர் பண்றோம், நம்ம உலக காரியங்களையும் ஷேர் பண்றோம். தேவ வசனத்தை நீங்க ஷேர் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு அபிவிதமா ஆசீர்வதிப்பாரு. அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தொடர்ந்து நம்ம விசுவாசம் இந்த இயேசுவோடு நாம் பாகத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பாரு. இயேசுவோடு நாம் இணைந்திருங்கள், நிறைய பேருக்கு நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. நன்றி.